Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phonarina Tamil. இன்னைக்கு தான் தெரிஞ்சிடும் நைட்டு 10:30 மணிக்கு என்னது அது எல்லா ரிசல்ட்டும் வந்து தெரிஞ்சிடும் என்ன பிரைஸ் பண்ண போறாங்க என்ன நாளா உருட்டு தேருமா தேராதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு பர்சனலா பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயிண்டடான ஒரு அவுட்டிங் தான் இது. ஏன்? ஆமா, ரொம்ப கேவலமா இருக்கு டிசைனு. அதுதான் ஃபைனல் டிசைனு, லீக் ஆனதுதான் ஃபைனல், அவ்வளவுதான் போங்க நீங்க காலி. அதான் வர வர அந்த கழுதத்தேன் அந்த ஏதோ ஒரு பழமொழி தெரிஞ்சு கட்டாரும்பா, அதே மாதிரி தான். ஃபோன் 1, 2 நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிஎம் வச்சு அது என்னது 2A ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. 3A ப்ரோ அதோட கொஞ்சம் கீழே போச்சு. இப்போ இன்னும் கீழே இருக்குது ஃபோன் 3. என்ன டேய், கிளிஃப்னால தான்டா உங்களுக்கு ஃபேன் பேஸஸ் மேசிவா ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க பாருங்க. 20,000 ரூபா 30,000 ரூபா அவ்வளோதான். எதுக்காக நாங்க இது வச்சிருக்கோம், எதுக்காக இந்த டிசைனு, எதுக்காக இந்த கிளிஃப்ட் மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ யாரோ அமிச்சாங்க ட்வீட்ல அந்த கிளிஃப்ட் மேட்ரிக்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு. எப்படி ஐடெல் கம்பெனி கூட இதோட நல்லா பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பாருங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து நாளைக்கு நாங்க சொல்றோம். புட்டு வைக்கிறோம். இந்த வாயை குறைச்சானாலே கால் போய் அப்படின்னு கால் போய் கூட கிடையாது, கால் பொய்ங்க. அப்படிதான் பூரா பொய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னைக்கு நியூஸுக்குள்ள போவோமா? மோட்டோ G96 5G நம்ம நினைச்ச மாதிரியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 9th வந்து லான்ச் ஆகுது. இதோட கலர்ஸ் அந்த படியும் கொஞ்சம் ஆஷ்லி ப்ளூ, கிரீனர் பாஸ்டர்ஸ், ஆஷ்லி ப்ளூ, கிரீனர் பாஸ்டர்ஸ், கேட்லேயா ஆர்கிட், ட்ரெஸ்டன் ப்ளூ. வேண்டாம் பைத்தியக்காரங்களா, இதை வெறும்னா ப்ளூ, லைட் ப்ளூ, கிரீனு போயிட்டு போவீங்களா? அதை விட்டு கார்ஜியஸா இருக்கு. இது வந்து இவங்களே பேர் வைக்கிறாங்களா இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கா? பேண்டோன்ல இருக்குமா இருக்கும். பேண்டோ இவனுங்க வேற இந்த பேண்டோனோட பார்ட்னர்ஷிப்ல கண்டிப்பா இந்த கலர்லாம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து வச்சிட்டாங்க. 3D கர்வ்டு POLED 144 Hz பேனல் இருக்கான். அல்ட்ரா ப்ரீமியம் டிசைனு. இந்த லிட்டியா 700C வந்தாலும் வந்துச்சு. எல்லாத்தையும் வந்து இந்த இதை போட்டுறானுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 நம்ம சொன்ன மாதிரியே 7S Gen 3 வந்துருச்சு. வந்து 7S Gen 2 வந்து லான்ச் ஆகுது. IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு 12 ரூமர் படி வந்து 23,000 அப்படின்ட்டு வந்து ரூமர் இருக்கு. ஸோ இதை தவிர எங்கள் மிஸ் ஆன ஸ்பெக்ஸ் வந்து 8MP அல்ட்ரா வைடு, 5500 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து ரூமரில் இருக்குது. எதுக்கு இந்த மோட்டோ G96 வந்து வாங்கணும்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அப்படின்னு தெரில. இன்னும் கம்மியாக இருந்துச்சுன்னா மேபி 120,000 இருந்துச்சுன்னா வந்து காம்படிட்டிவாக இருக்கும். புரியுது 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 புரியுது. இதே 23,000 24,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த நாடு C5 அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி ஃபோன் 3A வேறு இருக்குது அங்கே கன்னா. ஃபோன் 3A இருக்கு. அப்புறமா வந்து iQOO Z10 இருக்கு. கரெக்ட். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் 30,000 ரூபாய். ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட் திரு. My friend recently bought Samsung M35, kept in mind of camera, but he totally disappointed in its camera performance. Felt downgrade from his previous phone, Samsung M31. His doubt is whether the reviewers are lying or the camera performance is really poor in other model compared to M31 in this segment. M35 தெரியலையே. அந்த அளவுக்கு தான் கேமரா ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். அவன் M31ஓட M35 கேமரா முஸ்டாக இருக்கா? ஞாபகம் இல்லை M31 எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் M35 கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் எடுத்துச்சு. முடிச்சு விட்டாங்களா? லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. மற்றபடி டே லைட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா தானே இருந்தது. டே லைட் என்ன சென்சார் எல்லா மொபைலுமே நல்லா இருக்கு ப்ரோ, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சில இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிடும், மூஞ்சியில் மேக்கப் போட்டுரும். ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். சாம்சங் அவ்வளோ மோசம்லாம் மேக்கப்லாம் போடாது. நல்லா தான் இருக்கும். தெரியலையே, இல்லை இவரது ஏதாவது கவின பீஸா தெரில. M35 ஓரளவுக்கு ரீசன். இப்போ அடுத்த மாடல் M36 வந்து டவுன்கிரேடாக அப்கிரேடான்னு தெரில. கேமரா கேட்டால் என்ன சென்சாரு என்ன இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே கேமராவா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா
அதெல்லாம் சொல்ல முடியறாங்க. மிஸ்டீரியஸாக இருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தூக்கிட்டாங்க, பஞ்சோலுக்கு பதில் நாச்சு கொண்டு வந்துட்டாங்க, விலை கம்மி பண்ணியிருப்பாங்க, ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தெரில. நீங்கள் யாராவது M35 வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணதுலேருந்து கேமரா அப்கிரேடாக டவுன்கிரேட். ஆனால் நிறைய பேர் வந்து M31லேருந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு தெரிலிங்க. அடுத்த விவோ X-Fold 5 வந்து இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வருது. ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா X-Fold 3 Pro வந்து கொஞ்சம் டைம் போட்டு தான் வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். இதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ தான் சைனாலே லான்ச் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஷார்ட்கட் பட்டன் OnePlusல இருக்கிற மாதிரியே? ஆமாம், புதுசாக வந்து சவுண்டு வைப்ரேஷன் டார்ச்சு இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக வந்து தனியாக ஷார்ட்கட் பட்டன் நம்ம எல்லாம் அப்படியே காப்பி தான். தெரிலங்க. இது என்ன Gen 3-யா? ஆக்சுவலாக ப்ரோ மாடல் இருக்குல்ல, அதில் Gen 3 தான் இருந்தது. அது அப்படியே தூக்கி வந்து இப்போ நார்மல் இப்போ ப்ரோ மாடலே கிடையாதுல்ல, அதனால ஒரே மாடலில் வந்து வச்சாங்கன்னு போட்டிருக்கு. இதில் என்ன அப்கிரேட்னா 6000 mAh பேட்ரி வந்து பெரிய பேட்ரி, வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இருக்கிறதுலே லைட்டஸ்ட்டு ஃபோல்டு ஃபோனு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 217 grams தான். ஸோ திக்னஸ் வந்து ஹானர் இப்போ வர நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஹானர் அதுதான் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும், 8.8 mm. இது வந்து 9.2 mm கம்மி தான். அதுக்கப்புறம் அன்ஃபோல்டு பண்ணால் 4.3 mm அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ மற்றபடி ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்களோட ஏஐ ஃபீச்சர்ஸு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்புறம் ஹிஞ்சு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு, ஒயர்டு 80 watt ஒயர்லெஸ் சார்ஜிங், ஒயர்டு சார்ஜிங்கு. IPX9+ன்னு ஒன்று இருந்து சைனாவில், ஆனால் இதில் போடல. ஆனால் அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தைரியமாக போட்டிருக்காங்க. ஆனால் வாரண்டிலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. வாரண்டி கேட்டால் முடியாது. அப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் IPX5X ரேட்டிங்ஸ் இந்த மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேமரா தான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வந்து லைட்டாக ஆக்குறேன் தின்னாக்குறேன் அப்படின்ட்டு கேமராவில் முடிச்சு விட்ருக்காங்க, சில முடிச்சு விட்ருக்கேன், சில இது அந்த அளவுக்கு இல்லை. போன வாட்டி 64 MB 3x டெலிஃபோட்டோ வந்துச்சு, இப்போ வந்து 50 MB ஆக்கிட்டுருக்காங்க. சென்சார் இதை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த சோனி IMX882 அந்த சென்சார் தான் வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் வந்து திருப்பி பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க விற்கிறதுக்கு. ரைட்டு. அடுத்த கமெண்ட் வெங்கடேஷ் பெருமாள். ப்ரோஸ் ரிப்ளை பண்ணுங்க, 50Kக்கு OnePlus 13s வாங்கலாமா இல்லை Google Pixel 9a வாங்கலாமா? எது வர்த்து ப்ரோ? I'm a casual gamer, plays COD for 1 hour every day and normal usage like calls and watching movies, which will be worth buying. Currently using Galaxy M30s for the past 5 years, which will be good to switch over bro. OnePlus 13s தான். பிக்சல் COD எல்லாம் ஆடினீங்க வச்சுக்கோங்க, ஆடலாம், இது ஒர்க் ஆகும். 13s அளவுக்கு இருக்காது ஹீட்டிங் ஆப்டிமைசேஷன். ஞாபகம் சம்பரே இல்லைங்க, எந்த அளவுக்கு கரெக்ட் தான். கூலிங் அந்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு. வந்து அந்த டென்சார் வந்து கேமிங் சிப்பு கிடையாது, நார்மல் இந்த கேம்ஸு அதெல்லாம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ஆடும். நீங்கள் FPS கேம்ஸ்லாம் 1 hour கண்டினியூஸாக அதுவும் ஆடுறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டிங் ஆகும், ஃபேம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கேமிங்னு சொல்லிட்டீங்க, கேமரா மட்டும் போதும் அந்த அளவுக்கு கேமிங்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிக் பில்லியன் டேல இன்னும் கம்மியாக வரும். 9A அந்த அளவுக்கு கம்மியாக வராது, மேபி 9A வந்துடும். 9 போன எப்பயும் வரும்ல, 9 லான்ச் ஆகும், 9A வந்து லான்ச் ஆகும். 9 வந்து 9ஓட கம்மியாகும், அந்த ப்ரைஸில் வந்து வந்துடும். அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வந்துடும். 25,000 ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம். 25,000 இல்லை 50,000 ரூபாய். அதில் வந்து 9A வரும். 9A வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் ஆடுறதுனால வந்து 50Kக்கு வந்து நீங்கள் 13s வந்து போகலாம். சூப்பர்ப். சிவா நிறைய பேர் வாங்கி யூசர் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது 13s சூப்பர்ப். அடுத்தது ரியல்மி வந்துட்டாங்க. இப்போ தான் ரியல்மி 14 சீரிஸ் வந்தது. ஏஐ பார்ட்டி ஃபோனா? ஆமாம். என்ன பட்சன், நாங்கள் வந்து ஏஐயில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஏஐ தருவீங்கன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரோ ப்ளஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் ப்ரோலேயே கொடுக்குறோம், கேமரா ஃபீச்சர்ஸ்லாம். பாட்டு என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கேயாவது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது என்ன பாட்டு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஏஐ வச்சா அதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கேன், அதுதான் சொல்கிறேன் நானும். அது முதல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அது அந்த காலத்தில் செசாம்னு இருந்துச்சு. இப்போ எல்லாம் இதுலேயே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க, பில்டினாவே வந்து வந்துருச்சு. இப்போ தனி ஆப்பே தேவையில்லை. இவன் தனி ஆப் வச்சு போட்டு
அந்த பாட்டு என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு உங்கள் லிரிக்ஸே கொடுத்துருவோன்னா பார்த்துக்குங்க. என்ன ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க பாரு. இன்டகிரேட் கேமரா இன்டெலிஜென்ஸ், ஆப்டிமைஸ்டு ஃபார் சோஷியல் கேதரிங் அண்ட் ஏஐ பவர்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கேப்பபிலிட்டிஸ், பர்ஃபார்மன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஏஐ இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. எதில் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் அது வெயிட் பண்ணணும், நீ வெயிட் பண்ணணுமா? ஆமாம், இப்போ டீசர் தான் போட்டிருக்காங்க, ஃபோனோட டிசைன் எதுவுமே போடல. அதுவும் இது இந்தியன்ஸ் கிடையாது, ஃபாரினர்ஸ் தானே போட்டிருக்காங்க. அப்போ குளோபல் லான்ச் தான் இல்லை, குளோபல் ரியல்மி குளோபல் ஏதாவது டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ குளோபல் லான்ச் ஆகும், இந்தியாவில் லான்ச் ஆகும், ஒரே நேரத்தில் வந்து 2 இதுலேயும் லான்ச் ஆகும். கேமரா ஃபீச்சர்ஸ் டிசைன் டு அடாப்ட் வேரியஸ் டைனமிக் லைட்டிங் கண்டிஷன்ஸ். ஸ்பெக்ஸ் சொல்லுங்கயா அப்படின்னா உட்காந்து இந்த மாதிரி 6300ஓட ஒரு ஃபோன் வருதுங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கதை விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராசர் அப்டேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே சாம்சங் 3 இது அதேதான் ரொம்ப காலத்துக்கு சாம்சங் யூஸ் பண்ணாங்க. வச்சனி உங்களெல்லாம் நம்பிக்கினே. சரி, இப்போதைக்கு இவ்வளோதான். இன்னும் டீசர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரைட்டு. இப்போ பாரு, ப்ரோ ப்ளஸ் இந்த இதுவும் டீசரையும் போடல, வெறும் 15 15 ப்ரோ மட்டும் தான் இருக்குது. ப்ரோ ப்ளஸ் அப்போ இருக்காதா? ப்ரோ ப்ளஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ இதில் கொடுத்துருவாங்களா? அவ்வளோதான். அடுத்த கமெண்ட் கௌதம் சேகர், ப்ரோ ஐக்யூ நியோ 10 வாங்கலாமா இல்லை போக்கோ F7 வாங்கலாமா, எது வாங்கலாம்? நாங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோவில் போனோம், இதில் சொல்லியிருக்கோம் ஐக்யூ நியோ 10க்கும் போக்கோ F7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4 ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஆனால் போக்கோ F7 வந்து விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் மெட்டல் ஃப்ரேம் இருக்குது, கிளாஸ் பேக் இருக்குது. அப்புறம் கேமரா வந்து ஐக்யூ நியோ 10 ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக எடுக்குது. இதுவும் நல்லா தான் எடுக்குது. ஆனால் லாங் டேர்ம் அப்படின்னு வரும்போது எது லாங் டேர்ம் வரும்போது ஐக்யூ தான். போக்கோ இந்த கஸ்டம் ராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாங் டேர்மில் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இவங்க சப்போர்ட்டு 4 வருஷம் அப்டேட் இருக்குது. அப்படி 4 வருஷம் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாவது கஸ்டம் ராம் ஏதாவது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பூட் லோட் அன்லாக் பண்ணி கஸ்டம் ராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டுக்கலாம். ஹைப்பர் ஓஎஸ் எனக்கு தெரிஞ்ச ஹைப்பர் ஓஎஸ் இந்த ஃபண்டேஜ் வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சரில் ஏதாவது இன்டகிரேட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேபி ஃப்யூச்சரில் தெரியும். இப்போதைக்கு வந்து போக்கோ F7 தான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஓகே, அதே வீரபாண்டியன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, லாங் டேர்ம் யூசேஜுக்கு பேட்டரி லைஃப் பர்ஃபார்மன்ஸு லேக் எப்படி இருக்கும்? ஏன்னா சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சேயிங் தட் போக்கோ இஸ் heating F6 and lagging and parts availability service was poor. I mean Vilupuram more than 5 years usage. What do you prefer? Parts availability நீங்கள் வேறு யாரையாவது தான் கேட்கணும், நம்மளுக்கு தெரில. சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரில. ஆனால் சர்வீஸ் சென்டர் நிறையா இருக்குது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெட்மிக்கு சர்வீஸ் சென்டர் நிறையா இருக்கணும் ஐக்யூவை கம்பேர் பண்ணும்போது. பார்ட்ஸ் அவைலபிலிட்டி தெரில. வேறு யாராவது போக்கோ F6 யூசர்ஸ் இதுக்கு முன்னாடி யாராவது ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் டிவைஸுக்கு வந்து பார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஹீட்டிங் வந்து நீங்கள் கேமிங் ஆடினா கண்டிப்பாக ஹீட் F6 F7 எல்லாமே வந்து ரொம்ப நேரம் கேமிங் ஆடினா வந்து ஹீட்டிங் உங்களுக்கு தெரியும். மெட்டல் வேறு இதில் இன்னும் கொஞ்சம் இதுவாகவே தெரியும். ரொம்ப நேரம் கேமிங் ஆடினா வந்து ஹீட்டிங் தெரியும். இதுவும் ஐக்யூ நியோ 10ம் ஹீட்டிங் கொஞ்சம் ஆகும். ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அப்படியே ஜிபிஓ வந்து இது பண்ணி விட்டுறாங்க, த்ராட்லிங் பண்ணாமல். அதனால் வந்து ஹீட்டிங் தெரியும். பேட்டரி லைஃப் வந்து ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நியோ 10 கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் அக்ரெசிவாக இருக்குது. சூப்பர், கில் பண்ணி விட்டுருது. தானே நிறைய ஆப் நம்ம முன்னாடி ஹுவாவே இல்லை, இதுவா ஹைப்பர் முன்னாடி வந்து இது எப்படி இருக்கும்னா இந்த ஹானரு ஹுவாவே எல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கில் பண்ணி விட்டுருவோம். இது நான் ரன்னிங் ஆப் நைக்கி ரன்னிங் போட்டால் கொஞ்ச நேரத்தில் கில் ஆயிருக்கு. பார்த்தா அது வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணுது அப்படின்னு கில் பண்ணி விட்டுருது. ஆனால் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன், பேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது பண்ணி விட்டுருது. அதனால பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து போக்கோ F7 கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பேட்டரி லைஃப் வந்துச்சு நியோ 10 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ரெண்டுமே நல்ல பெரிய பேட்டரி தான், அதனால் வந்து கவலை இல்லை. ஓகே ஓகே. ஸோ லேக் தெரில, போக்கோ F6 வந்து லேக் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி தெரில, நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு லேக் ஆகலை. மேபி லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. அதான் யூஸர் சொல்லுவாங்க அவங்க F6 அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது, எதுவுமே இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சோனி பிராவியா தியேட்டர் சிஸ்டம் 6 தியேட்டர் பார் 6 டால்பி அட்மாஸோட சவுண்ட் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ தியேட்டர் சிஸ்டமில் வந்து 5.1 சேனலு, பில்டின் சப்வூஃபரு, 1000 வாட்ஸு. ஆமாம்,
சோனிங்க 3.1 சேனலில் 40,000 ஆமாம், சோனிலலாம் எப்பயுமே அதிகம்தான். உங்களுக்கு வந்து 5.1 சேனல் லோ குவாலிட்டி பிராண்டு, நார்மல் பிராண்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி காசுக்கு கிடைக்கும். ஆமாம், சோனி அப்படின்னு போயிட்டா இவங்களோட இதுக்காக 3.1.2 3.1 இல்லை, அதான் 3.1.2 தான். 3.1.2னா உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இது. ஸோ இது வந்து சப்வூஃபராக இருக்கும். இது மெயின் 3 ஸ்பீக்கரு, டாப்பில் 2 இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி டாப் ஸ்பீக்கரில் ரிஃப்ளெக்ட் ஆகி உனக்கு ரூம்லேருந்து இப்படி வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி இது இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் இருக்குது பாரு. ஓகே. இந்த வர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 16 சப்வூஃபரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சூப்பர். ஏஐ சப்போர்ட், வாய்ஸ் ஜூம் கேப்பபிலிட்டிஸ் தான். ரியல் டைமில் வந்து வாய்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஸ்பீச்சுன்னு போட்டிருக்கு. மல்டி ஸ்டீரியோ சிஸ்டமு, இந்த மாதிரி அப்ஃபயரிங் ஸ்பீக்கரில் வந்து இருக்குது. சவுண்ட் இது சொன்னல இந்த மாதிரி இருக்குது. ஆப் கண்ட்ரோலு, டிவி ரிமோட் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. புரியுது 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 புரியுது. சூப்பர். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 40,000 ஒன்று, 60,000 50,000 ஒன்று. ஓகே. த கூட்டன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது, ஐ பாட் ரியல்மி GT7 இந்த ஃபஸ்ட்டு சேல். ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஐ வாஸ் அட்வர்டைஸ்ட் ஆஸ் இட் வுட் ஹேவ் 1+1 year வாரண்டி இஃப் யூ கெட் த ஃபோன் இன் ஃபஸ்ட் சேல். I've checked across all platforms. There is no info about 2 years warranty. Is it really true, or we have to activate or do something for? ஆக்டிவேட்லாம் வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சேலில் வாங்கின ப்ரூஃப் காட்டினாலே போதும். அப்படியா? அது எப்படி காமிப்பாரு? பில்லு, ஃப்ளிப்கார்ட் பில்லு அதெல்லாம் இன்வாய்ஸ் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சேலில் வாங்கினா 1 year + 1 year வாரண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகே. அவங்களே இது பண்ணிப்பாங்க. நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் கேளுங்க, அவங்க வந்து கிளியராக சொல்லிவிடுவாங்க. நான் 1 year வாரண்டி வாங்கினேன், இந்த மாதிரி பில்லு காட்டினாலே போதுமா அப்படின்னு கேளுங்க. வாரண்டி இருக்கிறது சேஃபு. ஆமாம். எப்படியும் எக்ஸ்ட்ரா 1 year வாரண்டி. இப்போ போக்கவும் அப்படி தான். இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா 1 year வாரண்டி. இஸ் இட்? பேங்க் ஆஃபர் எப்படியும் திருப்பி வந்துடும். அந்த 1 year வாரண்டியும் அந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் அப்படி போட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த ஆஃபர் கிடையாது. அதனால தான் வந்து ஃபஸ்ட் டே மட்டும் இந்த இது இருக்குது. எவ்வளோக்கு இது லான்ச் ஆச்சு? GT7 ஃபஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப அதிகமாக தான் லான்ச். 65க்கு தான் லான்ச் ஆச்சு. 65லாம் இல்லை, 55. ப்ரோ தான் அந்த ப்ரைஸு. ஓ, GT7 ப்ரோ தான் அதிகமாக இருந்துச்சு. GT7 வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ரைட்டு. அடுத்தது ரெட்மி Note 14 Pro, Note 14 Pro Plusக்கு ஷாம்பைன் கோல்டு கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்படியே போக்கோ X7 தானது? அதே தான் மாறி லான்ச் ஆனது. இப்போ வந்து வெறும் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. வெறும் கலர். இந்தியாஸ் ஒன்லி 5-star ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன். ஏன் 5-star ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோனா? அவங்க ஏதாவது ரேட்டிங்ஸ் வந்து யூசர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நாங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதில் வந்து இதில் ஒன்றும் போடல. அப்படி ப்ரோவில் எதுவும் போடல, ப்ரோ ப்ளஸில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ பேங்க் டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ப்ரோ ப்ளஸ் வந்து 27,000 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்டோட வாங்கலாம். ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லான்ச் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அப்போலேருந்து வந்து இப்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் ப்ரோ வந்து நீங்கள் பேங்க் ஆஃபரோட 22,000 வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். அவ்வளோதான். இது இன்னிலேருந்து வந்து சேலில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ யார் இந்த ஃபோன் வாங்குவாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்குது. இப்போ யாரும் இதை உட்காந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகே ரைட். கமெண்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்து Pixel 10 Pro ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. 10 மாதிரியே வந்து இதுலேயும் லீக் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா எல்டிபி பேனல் அதெல்லாம் வந்து அதே தான். பிரைட்னஸ் வந்து 2250 nits வந்து நார்மல் பிரைட்னஸ் தான். பீக் பிரைட்னஸ் வந்து 3000 போன வாட்டி மாதிரி தான். 2250. ஓகே ஓகே. ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits. பேட்ரி இதுதான் வந்து அப்கிரேடு. 4870 mAh. ஆனால் Pixel 10ல் வந்து 4970 mAh. 100 mAh கம்மி. 10ஓட வந்து ப்ரோவில் வந்து 100 mAh கம்மி. ஏன்னு கேட்டால்
வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து இருக்குது. ஸோ நார்மலில் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் கிடையாதான். ஓகே, இங்கே வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கிறதுனால அதனால இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கிறதுலே அதிகமாக ப்ரோ எக்ஸலில் வந்து 5600 mAh வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 9Aலேயே இதுதான் 5100 தான். அதோட பெரிய பையன் ஜட்டி போட்டு வரான்டா, எல்லாரும் செத்தீங்கடா டேய். அடுத்த 29 வாட்டு சார்ஜிங், ஒயர்டு சார்ஜிங் வந்து 27லேருந்து 29 ஆயிருக்கு. இது வந்து 39 ஆயிருக்கு. 37 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 39 ஆயிருக்கு. ஆனால் இந்த 15 வாட் C2 ஒயர்லெஸ் சார்ஜிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடியே அதிகமாக தான் இருந்துச்சு ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. இப்போ C2 இருக்கிறதுனால அந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் அந்த சப்போர்ட்லாம் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. கேமரா ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி லீக் ஆனது தான். அதே அந்த GNV சென்சாரு மற்ற எல்லாம் 48 MP எல்லா சென்சாரும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி 42 அதே IMX858 அதே ஃப்ரண்ட் கேமராவும் அதே தான் இருக்குது. ஸோ பெரிய சேஞ்ச் வந்து பேட்டரியில் பெரிய சேஞ்சு, டிஸ்பிளே கொஞ்சம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ கேமரா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்னது, இப்போதான் ஆர் வாங்கினேன், அதுக்கு இன்னும் கம்மியாக, இன்னும் என்ட்ரி லெவல் இன்னும் கம்மியாக நிறைய பேரை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஐஃபோனில் இருக்கிற சிப்பு A18 Pro சிப்புக்கு வந்து 2026 வந்து மேக்புக்கில் போடுவாங்க அப்படின்னு போட்டு. ஓ, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எம் சிப்பை கம்பேர் பண்ணும்போது? எம் சிப்பு வந்து பழைய எம் சிப்பு அளவுக்கு இருக்குமா? இந்த M1 அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ M1 M2 விலை கம்மி இல்லை. விலை கம்மின்னா என்ன 60,000 70,000 அப்படி போடுவாங்க, 60,000 போடுவாங்க. அப்போனா எனக்கு பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா எம் சீரிஸ் தான். அதான் பார்த்தேன். இது எப்படி குரோம் புக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கு வச்சிருக்கானுங்களா? குரோம் புக்கு இப்போ 20,000 கம்மி, இவங்களுக்கு அதுதானே பட்ஜெட் தானே, 60,000 70,000 பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிள் வந்து மற்ற மார்க்கெட்டையும் மாஸ் மார்க்கெட்டையும் பிடிக்கணும். ஐஃபோனில் அந்த மாதிரி பண்ண முடியுங்களே, எஸ்சின்னு ஒன்று விட்றாங்க, அதுவே ரொம்ப கேவலமாக இருக்குது, காஸ்ட்லியாக தான் இருக்குது. தான். ஸோ இப்போ வந்து லேட் 2025 இல்லை ஏர்லி 2026க்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு மின்சிக்கோட இது இருக்குது. ஐஃபோன் 16 ப்ரோவில் இருக்கிற சிப் அதே தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதில் போட்டிருக்காங்க 95 மேக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து 3500 இருக்கான். M4 சிப்போட சிங்கிள் கோர் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் மல்டி கோரில் வந்து 8700 தான் இருக்குது. ஆனால் M4ல் வந்து 15,000, அதாவது கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து M1 சிப்பு ரஃப்லி வந்து M1 சிப் அளவு தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் கோர் வேலையெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிவிடும். ஆனால் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிஹைண்ட் இதுதான் இருக்கும். அப்படின்னா பேசிக் ஆஃபீஸ் யூஸுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நார்மல் இதே வந்து $999 ப்ரைஸ் பாயிண்டில் வைக்கிறாங்க என்ட்ரி லெவல் மேக்புக் ஏரு. ஸோ இதை வந்து மேபி ஒரு $800 $700 to $800 எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன ப்ரைஸிங் தான் இப்போ முக்கியம், எந்த அளவுக்கு கம்மியாக. இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இதே கொடுத்துட்டு வெறும் சிப்பு மட்டும் மாற்றுறாங்க அப்படின்னா இது இல்லை, மற்ற இதையும் டவுன்கிரேட் பண்ணுவாங்களா அதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பில்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரில. அதே பில்டு எல்லாமே அதே வெறும் சிப்பு மட்டும் மாற்றுறோம் அப்படின்னா இதுதான் ரைட்டு. ஃபைனல் நியூஸ். இது எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரில. உயிரோடு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து 23 சிட்டிஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களாம். நார்த்தில் தவிர கொச்சின், சவுத்தில் வந்து கொச்சின் மதுரையில் இருக்குது, அப்புறம் மலப்புரம் கேரளாவில், அப்புறம் மற்றபடி சிலிகுரி இருக்குது, ட்ரிவாண்ட்ரம் இருக்குது, வடோடரா, வைசாக், இங்கெல்லாம் வந்து நாங்கள் 5G லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 299க்கு நாங்கள் தான் தரோம் அப்படின்ட்டு இன்னும் இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். டவர்ஸ்லாம் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்களாமே, 1 lakh டவர்ஸ், நியூ டவர்ஸ் வந்து 6 monthஸில் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், பிராண்ட் கேம்பெயின்லாம் இது பண்ணியிருக்கோம், நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உயிரோட தான் இருக்கோம்னு பார்ப்போம். ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அந்த வேறு சில நியூஸோட நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர் பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்.
புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.